இஸ்ரவேல் என தேவனால் பெயரிடப்பட்ட யாக்கோபின் சகோதரனாகிய ஏசா யாக்கோபை கொலை செய்ய வேண்டும் என்ற கடும் கோபம் கொண்டான். பின்னர் அவன் மன்னித்து விட்ட போதிலும் ஏசாவின் பேரனாகிய அமலேக்கு அந்த பகைமை உணர்வுடன் வளர்ந்ததால் இதை பயன்படுத்தி கொண்டான் தேவனின் எதிரியான சாத்தான். இஸ்ரவேல் மக்களின் பரம எதிரிகளானார்கள் அமலேக்கியர். இதனால் இவர்களினூடாக செயல்படும் அசுத்த ஆவி அமலேக்கிய ஆவி என அழைக்கப்படுகிறது. இஸ்ரவேலர் 430 வருட எகிப்தின் அடிமைத்தனத்தினின்று விடுவிக்கப்பட்டு வனாந்தர் வழியாக வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு பயணம் செய்த போது குடிக்க தண்ணீர் இல்லாமல் தவித்து களைத்திருந்த மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் எவ்வித சம்பந்தமும் இல்லாமல் அமலேக்கியர் திடீரென வந்து இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். மோசே மலையுச்சியில் தேவனை நோக்கி கைகளை உயர்த்தி இருக்க யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டயக்கருக்கினால்